த்ரெட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஸ்லீப் மோட்னா என்ன, இந்த ஸ்லீப் மோட எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். த்ரெட்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து கீழே ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே மேலே சைடில் டூ லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ஸ்லீப் மோட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்லீப் மோட்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லீப் மோடை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த டேஸில் வந்து ஆன் பண்ணணுமோ அந்த டேஸில் எந்த டைமிங் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமிங்கில் த்ரெட்ஸ் ஆப்லேருந்து வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூட் ஆகிடும். அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து வராது. நீங்கள் த்ரெட்ஸ் ஆப்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறது வந்து தெரியும். இப்போது இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு வந்து வராத மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்லீப் மோடில். ஸோ இப்படி வந்து நீங்கள் செட் பண்ணுறப்ப அந்த டைமிங்கில் மொத்தம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவும் வந்து வராது. அந்த மோட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைமிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நார்மலாக வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதை எப்படி எனபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்லீப் மோட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைமிங்லேருந்து எந்த டைமிங் வரைக்கும் இந்த ஸ்லீப் மோடு வந்து வேணுமோ அந்த டைமிங்கை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த டேஸில் வந்து வேணுமோ அதையுமே நீங்கள் கரெக்டாக இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்தெந்த டேஸில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு டைமிங் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டேட் அந்த டைமிங்கில் அது கரெக்டாக வந்து ஆன் ஆகிடும். அந்த டைமில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராமல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அது எண்ட் ஆனதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ப்ராப்பராக வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு த்ரெட்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லீப் மோடை வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.